படம் அருமையாக இருக்குங்க, எந்த குறையும் இல்லை. அது மருதன் திரைப்படம், ஒரு கிராமத்தை சார்ந்த கதை, ஒரு விவசாயியின் கதை. அவர் வந்து அவரோட அனுபவத்தை வச்சு படமா எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அவர் பெற்றோரோட வழியை அவர் பார்த்து வந்த வழியை வச்சு சொல்லியிருக்காரு. அவர் வாங்காத ஒரு கடனுக்காக அவங்க வந்து அப்பா செய்த இது செய்யாத காரணக்காக பிள்ளை வந்து அப்பாவோட பாரத்தை குறைக்கிறதுக்காக எடுத்து போன விஷயம். அது இல்லாம தன்னுடைய பையனை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் அதுக்காக கடன் வாங்குறாரு. அதனால கடன் வாங்கி என்ன பாதிக்க போறோமோ அது சொல்லதுக்கு கஷ்டப்பட்டு போயிட்டு அங்க போனா வேற எதோ நடக்குது. அதனால வந்து படம் வந்து ஒரு உண்மையான உழைப்பின் வழி இருக்கு. அதுல உண்மையை வந்து இது படம்னு சொல்றதை விட ஒரு வாழ்வியல் சொல்லலாம். ஒரு விவசாயிகளோட போராட்டமும் வங்கியில வேலை ஒரு லோன் வாங்காமலே லோன் வாங்கினதா சொல்லி ஏமாத்துறாங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கையும் தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய குழந்தைகளையும் படிக்க வைக்கிறதுக்காக இன்னைக்கு பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை நாடி போறாங்க. கண்டனி உங்களுக்கு பழசா தெரியலாம், ஆனா இன்னைக்கும் மக்கள் பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. விவசாய நிலத்தை வந்து அவங்க வந்து இன்னொருத்தர் ஆக்கிரமிச்சு அந்த நிலத்துல அவங்களுக்கே தெரியாம வந்து லோன் எடுத்து அதை வந்து ஜப்தி பண்ணிட்டு போயிடுறாங்கம்மோ. அந்த விவசாயிகளோட பாதிப்பும் துடிப்பும் உண்மையா தெரியுது, அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியுது. அதனால ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காங்கம்போ அது மிகப்பெரிய வேதனை. ஒருத்தர் இல்ல, விவசாயிகள் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த வஞ்சனையில இருந்து விவசாயிகளை காப்பாற்றணும், அதுக்கு அரசு முயற்சி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அரசு அதிகாரிகளும் அரசாங்கத்தில் உள்ளவர்களும் அதிகாரிகளும் மிகப்பெரிய படிச்சவர்களும் என்னன்னா அவங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அப்பாவி ஏழை மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கிறது இந்த படம் தெளிவா தோல்விச்சு காட்டுது. ரொம்ப அருமையா இருக்கு. சொத்து வாங்கி வச்சிருக்கிறவங்களுடைய கதை தான் இது. அந்த சொத்து அடுத்தவங்க பேர்ல உள்ள சொத்தை அடமானம் வச்சு எப்படி பணம் சம்பாரிச்சு மோசடி பண்றது அப்படிங்கிற ஒரு கும்பலை பத்தின கதை தான் இது. ரொம்ப அருமையா இருக்கு இந்த படம். ஒவ்வொருத்தரும் சொத்து வாங்கி வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். அது குடும்பத்தோட போய் திரையரங்குல பார்க்க வேண்டிய படம் இது. ரொம்ப சென்டிமெண்டான படம், ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. அருமையான ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க சார். நல்ல சப்ஜெக்ட். ஏதாவது சார் படிக்காத பாமர மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க மூதாதையர்கள் இவங்க காலத்துல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நிலங்களை பிளான் பண்ணி படிச்சவன் பேங்க் ஆபீசர்ஸ் பிளான் பண்ணி அவங்களோட அறியாமையை வச்சு அதுல ஏமாத்துறது தான் கதை. எமோஷனலா தான் தம்பி கன்வே பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா அதான் சொல்றேன்ல, நம்மளை தெரியாம நம்மள நிறைய வர்க்கங்கள் வந்து நம்மளை வந்து முதலாளித்துவ வர்க்கங்கள் வந்து கார்பரேட் வந்து சுரண்டிட்டு இருக்கோம். அந்த சுரண்டல் வந்து நமக்கு தெரியாது, நம்ம தெரியாமே வாழ்ந்துட்டு இருப்போம். தெரியாமே நம்மளோட ஆற்றாமையில அவங்ககிட்ட நம்ம மோதணுமா, அவன்கிட்ட நம்ம போய் பேசுறோமா, அவனை மோதனோம்னா அவனோட மோதனோம்னா நம்ம தோத்துருமே, நம்ம வாழ்க்கை இழந்துருமே, மனைவி இழந்துருமே, மக்கள் இழந்துருமே அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமே வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த சுரண்டலை வந்து வேற ஒரு கோணத்துல வந்து காமிச்சிருக்காங்க. அதுதான் இந்த படமா வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது வந்து ஒரு ஹீரோ வந்து தன்னை அறியாமே தன்னோட நிலத்தை வந்து இன்னொருத்தர் சுரண்டிட்டான், வித்துட்டான் அப்படின்னா நம்ம எப்படி மனம் வருந்தோம். இப்ப நம்மளுடைய பூர்வீக சொத்து, அந்த சொத்தை வந்து ஒருத்தர் வந்து நமக்கு தெரியாம 10 வருஷத்துக்கு முன்னாடி தின்னுட்டான், 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டான், 10 வருஷம் முன்னாடி வித்துட்டான் அப்படின்னா நம்ம மனம் ஏத்துக்கிறோமா? அந்த 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 நிலத்தை தான் நம்ம வந்து ஒரு தாய் மாதிரியும் நம்ம ஒரு முப்பாட்டன் மாதிரி பாட்டன் மாதிரி வந்து ஆசாசியா லவ் பண்ணிட்டு இருப்போம். இதை வச்சு நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத ஏங்கிட்டு இருப்போம். அந்த ஏக்கத்தை ஒரு செகண்ட்ல வந்து ஒரு வங்கி வந்து திடீர்னு வந்து இல்லைங்க நீங்க ஏற்கனவே வித்துட்டீங்க அப்படின்னா அது மனசு வந்து அப்படி வெடிச்சிடும். அந்த வெடிப்போடைய சாரம்சம் தான் இந்த படத்தோடைய கதை. வித்தர் சிறப்பா நடிச்சிருக்காருங்க, எந்த குறையும் எல்லாருமே சிறப்பா இருக்குது, எந்த பிரச்சனையும் எதுவுமே நல்லா இருக்குது. காமெடி, அவர் கூட சைடு ஆக்டர் இருக்காரு, அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் டைலாகும் காமெடியா இருக்கு. அதாவது யாரு வந்து பார்த்தாலும் படம் பிரச்சனை, படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது வந்ததும் தெரியாது போதும் தெரியாது, வந்தாங்கன்னா அந்த படத்துக்குள்ள மூழ்கிட்டு தான் போகணும். உண்மையான விவசாயியின் கதையை தெளிவா சொல்லியிருக்காங்க. அது மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நல்லா சார். ஃபேமிலி அவ்வளவுதான். அதாவது வந்தா அவங்களுடைய பெற்றோர்கள் தாத்தாங்க நினைவெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா வரும், வராமலாம் யாருக்கும் இருக்கு. அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தோட வந்து பாக்குற படம் தான். வித்தார்த்து நடிச்சிருக்காருன்னு சொல்றதை விட அவர் வாழ்ந்திருக்காரு. உண்மையா அவரோட நடிப்பு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. அவங்க ஒய்ஃபா நடிச்சவங்க, அவங்க மனைவியா நடிச்சவங்க, ஒரு கணவனுக்கு மனைவியாவும் அந்த குழந்தைக்கு ஒரு தாயாவும் அருமையா நடிச்சிருக்காங்க. நான் இது படமா சொல்ல முடியாது, எனக்கு இது கண்டென்ட் வைஸா பிடிச்சிருக்கு. படமா பாக்குறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியல. இது உண்மையான விவசாயிகளோட வாழ்வியல், அவங்களோட உயிர் துடிப்புன்னு பாக்குறேன்.
கண்டிப்பா இது ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம். இதுல எந்த ஒரு அவர்ஷனும் இல்லை, எந்த ஒரு தப்பான எதுவுமே இல்லை. கண்டிப்பா நல்லா பண்ணியிருக்காரு சார், அருமையா பண்ணியிருக்காரு. உண்மையாவே நல்லா பண்ணி, ஏன்னா அவர் நடிகர் தானே சார், அவரை போய் என்னத்த நம்ம சந்தேகப்பட முடியும்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். நல்ல ஃபேமிலியா பார்க்கலாம், அழகா சொல்லியிருக்காங்க கதையை. அந்த டைரக்டருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அற்புதமா நடிச்சிருக்காரு. அவர் விதார்த் சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. அது கண் கலங்க வைக்கிற அளவுக்கு நடிச்சிருக்காரு. லேக்லாம் இல்லை. ஏன்னா இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உள்ள இருக்கிற, அதாவது நடுத்தர வர்க்கத்து மக்களோட பிரச்சனை இது. அதை ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. அது ஃபேமிலியோட தான் போய் பார்க்கணும். ஆமாம், ஏன்னா ஃபேமிலியோட பார்த்தா தான் அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது என்னங்கிறது புரிதல் வரும். அதனால ரொம்ப அற்புதமா இருக்கு. பார்க்க வேண்டிய படம், தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம். அதுல அவர் எப்படி மீட்டெடுத்து ஜெயிச்சார் அப்படிங்கிறத இதுல பாதிச்ச நிறைய விவசாயிகள் இருப்பாங்க. நிறைய விவசாயிகள் தவிர்த்துட்டு மற்ற ஆட்களும் மற்ற தொழில இருப்பாங்க. இந்த மாதிரி படங்கள் பார்க்குறப்ப அது ஒரு முன்னோடியா இருக்குங்கிறது என்னுடைய சின்ன தார்மீகமான விண்ணப்பம், வேண்டுதல். படம் ரொம்ப நல்லா இருக்கு. நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. விதார்த் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, யதார்த்தமா நடிச்சிருக்காரு. ஒரு கிராமத்துல ஒரு மனிதனை வந்து மனிதனா ஒரு கலைஞன் எப்படி உருமாற முடியுங்கிறத அழகா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல படமா இருக்கு. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சோசியல் மீடியா சார்பாக. ரொம்ப உள்வாங்கி நடிச்சிருக்காரு. அதாவது கிராமத்துல இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட மனுஷன் வந்து எப்படி வந்து வெளிக்கொணர முடியுங்கிறது இயக்குனர் வேலை வாங்கியிருக்காரு. அந்த இயக்குனரை மீறி அவர் வந்து வெளியில நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, சிறப்பா வந்து சொல்லலாம். மற்றபடி அந்த ராணிப்பேட்டையோட ஸ்லாங்கை ரொம்ப உள்வாங்கியிருக்காரு, அதை அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா புது களம் இது, ராணிப்பேட்டைங்கிறது இப்போ வரைக்கும் சினிமாவில் வரல, அது புது களமா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கேமராமேனோட ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க.